வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, யாருக்கு கடன் கொடுத்தால் திரும்ப வராது. இதுதான் இன்றைக்குரிய டாப்பிக்கு. கடன் சார்ந்த விஷயந்தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த கடன் வந்து எப்படி அடைக்கிறது, யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார் கடன் கொடுப்பாங்க, யார் கடன் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கு கடன் கொடுக்குறதுக்கு தகுதி இருக்கும், யாருக்கு கடன் கொடுக்குறதுக்கு தகுதி இருக்காது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ லக்ன அதிபதி உபய ராசியில் இருத்தல் கடன் கொடுப்பார். ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னம் வந்து உபய ராசியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம், லக்ன அதிபதி சனி உபயத்தில் இருக்குது. அப்போ டிக் போட்டிருக்கேன். அப்போ இவங்க வந்து கடன் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருக்கு லக்னாதிபதி உபய ராசியில் இருக்கோ கடன் கொடுப்பாரு. அப்போ நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் அவங்க ஜாதகத்தை பாருங்கள். லக்னாதிபதி உபய ராசியில் இருந்தால் நிச்சயமாக வந்து கடன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து கடன் கொடுப்பாங்க, ஆனால் கடன் கொடுக்கறதுக்குரிய பணம் வந்து அவங்ககிட்ட இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற யார்ட்டையா வாங்கி பணம் கொடுப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் கடனை ரெடி பண்ணியாவது வேற யார்ட்டையா ரெடி பண்ணியாவது அவங்ககிட்ட கொடுப்பாங்க, லக்னாதிபதி உபயத்தில் இருந்தால். அதனால் வந்து லக்னாதிபதி யாருக்கு உபயத்தில் இருக்கோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும். அவங்ககிட்ட இருந்தாலும் கொடுப்பாங்க, இல்லை வேற யார்ட்டையா வாங்கியும் கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லக்ன அதிபதி ஸ்திர ராசியில் இருந்தால் கடன் கொடுப்பது அரிது. இப்போ இங்கே வந்து கன்னி லக்னம், லக்ன அதிபதி வந்து ஸ்திர ராசியில் இருக்குது. எந்த லக்னமானாலும் இருக்கலாம், ஆனால் லக்ன அதிபதி வந்து ஸ்திர ராசியில் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க அல்லது கடன் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது செகண்ட் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், லக்னாதிபதி சர ராசியில் இருந்தால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னா சொல்ல முடியாது. சில நேரத்தில் கொடுக்கலாம், சில நேரத்தில் கொடுக்காமலும் போகலாம். நான் சொல்கிறது வந்து இந்த லக்னத்துக்காரங்க கொடுப்பாங்க, இந்த லக்னத்துக்காரங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்கிறது. அடுத்து இப்போ எது சார்ந்த கடனோ அதற்கான காரக கிரகம் ராகுவுடன் தொடர்பு இருந்தால் கடன் திருப்பி கொடுக்க தகுதி இருக்குது, கேதுவோட தொடர்பு இருந்தால் திருப்பி கொடுக்க தகுதி இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னு தெரியணும். உதாரணத்துக்கு நகை கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நகைக்குரிய கிரகம் குரு. கல்வி கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கல்விக்குரிய கிரகம் புதன். தொழில் கடன் வாங்க போகிறீங்கன்னா தொழிலுக்குரிய கிரகம் சனி. நிலக்கடன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்குரிய கிரகம் செவ்வாய், சில நேரத்தில் புதன் வரும். வீட்டு கடன் வாங்க போகிறீங்கன்னா சுக்கிரன், செவ்வாய், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ எது சார்ந்த கடன் வாங்க போகிறீங்களோ அதுக்குரிய காரக கிரகம் இருக்குல்ல, அந்த காரக கிரகம் ராகுவோடையோ கேதுவோடையோ தொடர்பு கொள்ளுதான்னு பாருங்கள். ராகுவோடு தொடர்பு கொண்டா அந்த கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கறதுக்குரிய தகுதி அவர்கிட்ட இருக்கும். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். மேச லக்னம், லக்னாதிபதி உபயத்தில் இருக்குது. அப்போ இவர் கடன் கொடுக்கறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், கடன் கொடுக்கறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம வந்து கடன் வாங்க போகிற அமைப்பை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகர்கிட்ட கடன் கொடுத்தா திரும்ப வருமா அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். இப்போ லக்னாதிபதியை விட்டுருங்க, அது கடன் கொடுக்கறதுக்கு. இப்போ கடன் வாங்குறதுக்குரிய அமைப்பை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு கடன் கொடுத்தா திரும்ப வருமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ இவர் வந்து கல்வி கடன் கேட்குறாரு. கல்வி கடனா கல்விக்குரிய கிரகம் புதன். அப்போ இவர் வந்து திருப்பி தரதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னா, இந்த புதன் வந்து எங்கே இருக்குது, மிதனத்தில் இருக்குது. கேது எங்கே இருக்குது, கடகத்தில் இருக்குது. இப்போ புதன் வந்து அடுத்து கேதுவு தான் தொடும். அப்போ கேது ரிவர்ஸில் போகும், புதனை தொடும். அப்போ இந்த காரக கிரகம், கல்விக்குரிய காரக கிரகம் புதன் வந்து கேதுவோட தொடர்பு கொள்ளும்போது இவர் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்குறதுக்குரிய தகுதி வந்து இவர்கிட்ட இருக்காது. அப்போ கல்வி கடன் கொடுக்கும்போது அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த காரக கிரகம் கேதுவோடு தொடர்பு கொள்கிற மாதிரி இருந்தால் கொடுக்காதீங்க, கொடுத்தா திரும்ப வராது. இப்போ இதே இது வந்து இந்த புதன் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ராகுவோட அடுத்து தொடும், அல்லது எங்கேனாலும் இருக்கட்டும், அது ராகுவோட, அதாவது இங்கே இருந்தால் ராகுவை தான் தொடும். ஏன்னா புதன் வந்து மேலே போகும், இங்கே இருக்கக்கூடாது. இங்கே தனுசில் புதன் இருந்துச்சு அப்படின்னா அது ராகுவை தான் தொடும். ராகு ரிவர்ஸில் வர்றதுனால இவர் வந்து திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேதுவோட தொடர்பு கொண்டா திருப்பி கொடுக்க முடியாது, அவர் தகுதி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ராகுவோட தொடர்பு கொள்ளுதா கேதுவோட தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். இது ஜனன ஜாதகத்தில் சொல்கிறேன் நான். ஜனன ஜாதகத்தில் அந்த தகுதி இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கேதுவோட தொடர்பு கொண்டா அந்த தகுதி இல்லை. இப்போ கேதுக்கு அடுத்த கட்டம் சிம்மத்திலேருந்து தனுசு வரைக்கும் அந்த காரக கிரகம் இருக்கலாம், இருந்தால் ராகுவோட தொடர்பு கொள்ளும். அப்போ அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கும்பத்திலேருந்து
மிதுனம் வரைக்கும் அந்த கிரகம் இருந்ததுன்னா அது அடுத்து கேதுவை தான் தொடும். அப்போ தகுதி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஜனன ஜாதகப்படி. இதுவே கோச்சாரத்தையும் ஜனன ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே லக்னம் அதிபதி வந்து சுக்கிரன், அது எங்கே இருக்குது? சரராசியில் இருக்குது. அப்போ இவர் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது கடன் கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு வந்து கடன் கொடுத்தா திரும்ப வாங்க முடியுமா அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கோச்சாரத்தை வந்து வெளியில் ஃபில் பண்ணியிருக்கேன். கோச்சார ராகு வந்து கும்பத்தில் இருக்குது, கேது வந்து சிம்மத்தில் இருக்குது, கோச்சார சந்திரன் வந்து மிதுனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் நகை கடன் கேட்குறாரு. இப்போ இந்த நகை கடன் வாங்கிட்டா இவர் கொடுப்பாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நகைக்குரிய கிரகம் வந்து குரு. இந்த குரு வந்து கோச்சார ராகுவை நோக்கி தான் போகுது. கோச்சார ராகு எங்கே இருக்குது? கும்பத்தில் இருக்குது. ஜனஜாதத்தில் இருக்க குரு வந்து விருச்சிகத்தில் இருக்குது. அப்போ இது கோச்சார ராகுவை நோக்கி போகுது. அப்போ இவர் வந்து நகை கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு இவரால் முடியும், அந்த தகுதி இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோச்சார சந்திரனையும் நம்ம பார்க்கணும். கோச்சார சந்திரன் வந்து எங்கே இருக்குது? மிதுனத்தில் இருக்குது. கோச்சார கேது வந்து சிம்மத்தில் இருக்குது. இப்போ கோச்சார சந்திரன் வந்து அடுத்து கேதுவை தொடப்போகுது. அப்போ இந்த டைமில் வாங்கினா டக்குன்னு திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா சந்திரன் வந்து கேதுவை தான் தொடர்புக்குள்ளே போகுது. அப்போ கோச்சார ரீதியாக இந்த சந்திரன் இந்த கேதுவை கடந்ததுக்கப்புறம் நீங்கள் கடன் கொடுங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கோச்சார குரு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து விருச்சிகத்தில் இருக்குது. கோச்சார குரு எங்கே இருக்குது? கடகத்தில் இருக்குது. அதை அடுத்து கேதுவு தான் தொடப்போகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நகைக்கடன் வாங்குறதுக்கு கொடுக்குறதுக்கு இவருக்கு தகுதி இருக்குதான். ஆனால் கோச்சார ரீதியாக குரு வந்து அடுத்து கேதுவை தொட போகிறதுனால 1 வருஷம் கழித்து கடன் கொடுங்க, இவர் திருப்பி கொடுத்துருவாருன்னு நம்ம சொல்லலாம். அதாவது கேது வந்து சிம்மத்துலேருந்து கடந்து கடகத்துக்கு குருவை தாண்டி போயிடணும். இந்த கோச்சார கேது வந்து கோச்சார குருவை தாண்டி போனதுக்கப்புறம் நீங்கள் கடன் கொடுத்தா இவர் டக்குன்னு வந்து கடன் திருப்பி கொடுத்துருவார். இப்போ அவர் கொடுக்கணும்னு நினச்சா கூட கோச்சார குரு வந்து கேதுவை தொடுறதுனால திருப்பி கொடுக்கறது கஷ்டம். இந்த 1 வருஷத்துக்கு அந்த கேதுவை கடக்கிற வரைக்கும் அவர் திருப்பி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கோச்சார ரீதியாகவும் நம்ம சொல்லலாம். அப்போ கோச்சாரத்தையும் செக் பண்ணிக்கணும். ஜாதகத்தில் இவர் கொடுப்பாரா, தகுதி இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். கோச்சாரத்துலேயும் இந்த வருஷத்தில் திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்களை சந்திரன் சொல்லும். அப்போ சந்திரன் கோச்சார சந்திரனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கோச்சார சந்திரன் வந்து கேதுவை நோக்கி போயிட்டுருக்குன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க கடனை, கேதுவை கடந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோச்சாரத்தை வச்சு எப்போ கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணலாம். சந்திரங்கிறது பொதுவாக கடனுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக் கடனுக்கு வந்து ஒவ்வொரு காரகிரகங்களையும் பார்த்து அவங்க ஜாதகத்தில் தகுதி இருக்கான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கோச்சார ரீதியாக தந்தால் திரும்ப வருமா இப்போதைக்கு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ஜாதகத்தில் இருக்க குரு வந்து ராகுவை நோக்கி போகுது. அப்போ இவர் கொடுத்துறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் இந்த 1 வருஷத்துக்கு தகுதி இல்லை. ஏன்னா கோச்சார குரு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்தை நோக்கி போகுது. அப்போ இந்த கேது கடக்கிற வரைக்கும் இவருக்கு நகை கடன் திருப்பி கொடுக்க முடியாது அவரால். அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவார் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை வச்சு கடன் யார்கிட்ட வாங்கலாம், யார் கொடுப்பாங்க, யாருக்கு தகுதி இருக்குது, யாருக்கு தகுதி இல்லை, திரும்ப வராதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நான் வந்து வீடியோஸ் போடும்போதுங்க சிலர்லாம் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் நம்பர்ஸை வச்சு இந்த கனெக்ஷன் ஏற்படுத்திகிட்டு இருக்கான், பராசரர் முறை தான் கரெக்டு, இவன் சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி வந்து கேபி முறை மாதிரி தான் இருக்கும். கேபியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உபநட்சத்திர தொடர்பு வச்சு, அதாவது ஒரு எல்லா பாவத்துக்கும் உபநட்சத்திரம் எடுத்து அது எந்தெந்த பாவத்தோடு தொடர்பு கொள்ளுது அப்படின்னு வச்சு தான் கேபியில் வந்து பலன் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து அதே மாதிரி தான் சொல்கிறேன், ஆனால் நட்சத்திர தொடர்பு வச்சு சொல்கிறேன். கேபியில் உபநட்சத்திர தொடர்பு வந்து எந்தெந்த பாவத்தோடு தொடர்பு கொள்ளுதோ அதை வச்சு பலன் சொல்கிறாங்க. நான் வந்து நட்சத்திர தொடர்பு வச்சு உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறேன். இது தவறான முறை அப்படின்னு யார் சொன்னால்? நம்பர்ஸ் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா கேபியில் நம்பர்ஸ் வச்சு தான் சொல்கிறான். முட்டாள் மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியல, மெத்தட் தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணாதீங்க, பேசாதீங்க. நீங்கள் வந்து பராசர முறை தான் கரெக்டு, இவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான். உங்களுக்கு கமெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா அதை டயத்தை வேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் 10 நிமிஷம் டைம் எடுத்து கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணோன்னே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அதாவது என் டாப்பிக்கு சம்மந்தமில்லாத கமெண்ட் வந்ததுன்னா ஒன்று டெலிட் பண்ணுவேன், இல்லாட்டி உங்களை பிளாக் பண்ணுவேன். அப்போ உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணி என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து விரயம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்க்க பிடிக்கல,
அப்படின்னா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் தப்புன்னு சொல்லலையே. இதை தப்புன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்ஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் மெத்தடாலஜியில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பொதுவாக வந்து இவன் சொல்கிறதே தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுக்குரிய காரணத்தை சொல்லி இப்படிலாம் இருக்குது, அதனால் இது தப்பு அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நான் சொல்கிற மெத்தடே தப்பு, இவன் வந்து புடுபுடுக்குக்கார மாதிரி வந்து பலன் சொல்கிறான், இவன்கிட்ட வந்து நீங்கள் பலன் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறான். உன்னை யார் இங்கே வந்து பார்க்க சொன்னான் வீடியோவை? நான் வந்து யாரை வர சொன்னேன்? வீடியோ பார்க்க வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேனா? அல்லது வந்து என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வாங்க எல்லோரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா? யாரும் வராதிங்கன்னு தான் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோட முடிஞ்சால் எல்லா வீடியோஸும் எடுத்து பாருங்கள். யார் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராதிங்க, யாருக்கு வந்து தகுதி இருக்கோ அவங்க மட்டும் வந்தால் போதும். இந்த மெத்தடாலஜி பிடிச்சிருக்குன்னா வாங்க. இதை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், யாருமே இந்த மெத்தடாலஜி படி சொல்லலை அப்படின்னா அது என்னுடைய முறை. நான் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அது கரெக்டாக வந்ததுங்கிறதுனால தான் அந்த மெத்தடை வந்து பயன்படுத்துகிறேன். அந்த பயன்படுத்தி பார்த்துட்டா தானே நீங்கள் வந்து கரெக்டாக தப்பான்னு நீங்கள் முடிவுக்கு வர முடியும். பாரதியார் சொல்வார், எனக்கு தெரிஞ்ச மொழிகளில் வந்து தமிழ் மொழியை போல் இனிய மொழி வந்து எங்கேயும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு முறையை கற்று வச்சுக்கிட்டு இந்த முறை தப்புன்னு சொல்கிறீங்க. தப்புன்னு சொல்கிறதுக்கு தகுதி வேணும்ல உங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த முறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சுட்டி காட்டுங்க. சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு அல்லது உங்களை பிளாக் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் வந்து அவ்வளோ நல்லவன் கிடையாது. இந்த மாதிரி திட்டுறவனை வந்து ஆதரித்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கூடணும், வியூஸ் கூடணும்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. எல்லாரையும் ஜோதிடரையே நான் ஓப்பனாக திட்டிகிட்ருக்கேன். நீ யாரையா வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்க? கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் பண்ணதுக்கப்புறம் உங்களால் கமெண்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலையா வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். அடுத்த வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.